இருக்கு. கண்ணமுடி சௌந்தர்யா என்ற ஒரு பெண், நிறைய கனவுகள், நிறைய ஆசைகள், அவ்வளவு தோல்விகள் இருந்தும் எப்படியாவது சாதிக்கணும் என்கிற கனவு. விழுந்தாலும் எழுந்து ஓடணும் என்கிற விருப்பம். உங்க ஃபேவரட் ஷோ பிக் பாஸ் அழைப்பு வருது. சந்திச்ச தோல்விகளுக்கு இதுதான் விடைன்னு உங்களுக்கு தெரியுது. பல கோடி பேருக்கு சௌந்தர்யாவை வீடு வரை கொண்டு செல்ல போகும் நிகழ்ச்சி, அதுல ஒரு அங்கமா இருக்க வாய்ப்பும் கிடைச்சது. முதல் நாள் இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கும் போது மற்றவங்க இவங்களுக்கு ஒன்றும் வராது, ஏன் இன்னும் இந்த வீட்டில் இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன செய்யறதுன்னு தெரியாம உடஞ்சி அழுது திரும்பவும் உங்களையே நீங்க தட்டி கொடுத்து எழுந்து நின்று இருக்கீங்க. இதை செய்யறதுக்கு நிறைய தைரியம் வேணும், நிறைய நம்பிக்கை வேணும். அது எழுந்த போதும் அது உடைந்த போதும் நீங்களே எங்கேயோ தேடி அதை எடுத்துக்கிட்டீங்க. இப்படி உங்க உணர்வுகள் கிட்டத்தட்ட நாட்டியம் ஆடிச்சுன்னு சொல்லலாம். முதல் நாள் சௌந்தர்யாவுக்கும் இந்த போட்டியின் 105வது நாள் ஃபைனலிஸ்டான சௌந்தர்யாவுக்கும் எவ்வளவு வித்தியாசம்? என்ன மாதிரி இருக்கு சௌந்தர்யாவுக்குள்ள இந்த 100 நாள்ல? இத சௌந்தர்யா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. கண்ணை திறந்து சௌந்தர்யாவை பார்த்து ஹலோ சொல்லுங்க. ஹலோ. நீ ரொம்ப தைரியமான பொண்ணு. உனக்கு உள்ள பயம் இருந்தாலும் நீ வெளியில காட்டிக்க மாட்ட. உனக்கு தோன்றதை நீ பேசுவ. ஆனா அது கரெக்டாக தான் இருக்கும். யார் உன்னை அடிமட்டமா பேசினாலுமே உனக்கே நீ தைரியமா கொடுத்து அந்த ஸ்ட்ரென்த்தை உனக்கே நீ உருவாக்கியிருக்க. ஸோ எந்த இடத்துலையுமே நீ உடையாத. உன் மேலேயே நீ டவுட் பண்ணாத. உன் மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸ் தான் எப்பவுமே நான் வியப்பாக பார்ப்பேன். எல்லா விஷயத்துக்கும் எல்லாத்துக்கும் முன்னேறி போயிடுறாளே, இது அவளுக்கு தான் வராதே அப்படின்னு தெரிஞ்சும் நிறைய இடத்துல நீ அதை பண்ணியிருக்க. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் மட்டும் விட்டுறாத. நிறைய இடத்துல நீயே உனக்குள்ளேயே அந்த உற்சாகத்தை கொண்டு வருவ. அது எப்படின்னு எனக்கே தெரியாது. நீயே உன்கிட்ட நிறைய பேசிப்ப. ஸோ உனக்குள்ள நான் இருக்கேன் அப்படின்றது